فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما أنفقوا من أموالهم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أي امرأة سألت طلاقا زوجها من غير بأس حرام عليها رائحة الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الله تعالى மாபெரும் கிருபையால் இன்று 28வது இரவு இன்னும் ஓரிரு நாட்களில் பெருநாளை நாம் சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா வரக்கூடிய அந்த ஒற்றைப்படை இரவிலும் இதை போன்று அல்லாஹ்வை வணங்குவதற்கும் அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பதற்கும் உண்டான நல்வாக்கியங்களை அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் தந்திருக்கிறானாக. மென்மேலும் இன்னும் அதிகமான ரமலான் மாதங்களை நாம் சந்திப்பதற்குண்டான தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்திர முடிவானாக என்று துஆ செய்து, நேற்று முன்தின தினம் ஒரு தலைப்பில் நம்ம பேசணும். எந்த தலைப்பில் பேசணும்? எல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? கணவருடைய கடமை அவங்க சொல்லிடுவாங்க. மனைவி ஒரு கணவனுக்கு என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும், இது இன்னைக்கு உண்டான தலைப்பு. சென்ற அந்த பயானை நாம சொன்னோம். ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாத் என்று அல்லாஹ் இரண்டாக பிரிக்கிறான். ஹுகூகுல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்குதல், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், இவைகள் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு அடியான் அது அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள். இன்னொன்று இருக்கின்றது ஹுகூகுல் இபாத், ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளை தன் பெற்றோர்களுக்கு என்று சொல்லி, இப்படி ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு மிக முக்கியமான ஒரு உறவு, திருமணம் மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு உறவுதான் இந்த கணவன் மனைவி என்ற அந்த ஒரு பந்தம், ஒரு உறவு. நேற்று முன்தினம் ஒரு கணவன் தன் மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்ததை நாம் பார்த்தோம். தற்பொழுது ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கணவனிடத்தில் ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, மார்க்கம் அதற்குண்டான வரையறைகளை இங்கே சொல்லி தந்திருக்கின்றது. ஆக ஒரு பெண் பொறுத்த வரைக்கும் எப்படி அவள் தன் கணவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவானோ, அதே போன்றுதான் ஒரு கணவருக்கும் என்ன, என்னுடைய மனைவி இப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் பொதுவாக எல்லாரிடத்திலும் இருக்கும். எல்லா கணவன்மார்களிடத்திலும் மனைவிமார்களும் இந்த எண்ணம் என்பது இருக்கும். அதாவது நான் எப்படி என் மனைவி எதிர்பார்க்கிறேனோ அப்படி இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அவர்களும் அதே தான் நினைப்பார்கள். என் கணவர் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனால்
நம்ம நினைக்கிறது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதாவது நாம சரியா இல்லாம மனைவி சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது, அல்லது மனைவி சரியாக இருக்க மாட்டார்கள், மனைவி என்ன செய்வார்கள், தன் கணவன் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்ப இதைத்தான் என்ன செய்கிறது, மார்க்கம் தடுக்கிறது. எப்படி நம்ம என்ன செய்ய என்ன இருக்கக்கூடாது, நாமும் சரியாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில வழிமுறைகளை நமக்கு இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு சில ஜோடிகளை பற்றி சொல்கிறார். அதாவது ஜோடிகள் என்பது வேறு, வெறுமனே சும்மா மனைவி என்பது வேறு. இது ஏன் சொல்றேன்னா, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மனைவிமார்கள் என்று சொல்லி 2 விதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். என்ன 2 விதமான வார்த்தை? முதலாவது ஜவுஜ் என்ற வார்த்தை. அரபி ஜவுஜ்னா ஜோடி என்ற அர்த்தம். இம்ராத், இம்ராத் என்று சொன்னால் மனைவி என்ற அர்த்தம். இது ஏன் அல்லாஹ் 2ஆக பிரிக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஜவுஜ் என்றால் உடலாலும் உள்ளத்தாலும் சேர்ந்தவர்களை ஜவுஜ் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வெறும் உடலால் சேர்ந்தவர்களை இம்ராத், அந்த பெண்ணை பார்த்து இம்ராத் என்று சொல்கிறார். ஆக இது யாருக்கு உதாரணமா சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, முதல் ஜுஸுடைய ஒரு அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah, ஆதமே நீரும் உமது மனைவியும், இந்த ஸௌஜ் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். நீரும் உமது மனைவியும் சொர்க்கத்தில் தங்குங்க. அப்ப இவர்கள் உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் இணைந்திருந்தார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. அது மட்டுமல்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், வ அஸ்லஹ்னா லஹு ஸௌஜா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியை நாம் தயார்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக ஸௌஜ் என்ற வார்த்தை யாருக்கு அங்கே பயன்படுத்தப்படுறது என்று சொன்னால், எந்த மனைவி உள்ளத்தாலும் உடலாலும் தன் கணவரோடு சேர்ந்து இருந்தாலோ அந்த மனைவிக்கு அல்லாஹ் தஆலா ஸௌஜ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் குர்ஆனில். இது இம்ராத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இம்ராத் என்று சொன்னால் மனைவிதான். ஆனால் அதற்குண்டான ஒரு உள்ளடக்கம் என்ன, உள்பொருள் என்ன என்று சொன்னால், வெறும் உடலால் மட்டும் மனைவியாக இருந்தவர்கள் உள்ளத்தால் மனைவியாக இல்லை. இது யாரு? 2 பேர். இதுவும் நன்மார்கள் தான். ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்ய போகும்போதெல்லாம் இவர்கள், அதாவது இஸ்லாத்தை எத்தி வைப்பார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல, ஈமான் கொள்ளல. அவர்களும் அவர்கள் கூட்டத்தாரோடு சேர்ந்து பைத்தியக்காரர்கள் தான் சொன்னார். ஆகையால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் கானதா தஹ்த அபுதைனி மின் இபாதினா ஸாலிஹைனி ஃபகானதாஹுமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி தன் கணவருக்கு மாறு செய்தார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் அவர்களை இம்ராத் என்று சொல்கிறார் அல்லாஹ் தஆலா. இம்ராத்னா வெறும் உடலால் சேர்ந்தவர்கள், உள்ளத்தால் சேரவில்லை. அடுத்து 2வது ஒருத்தர் இருக்கிறார். யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. அதே ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வம்ரஅத லூத், வம்ரஅத லூத், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் இதில் வருவார்கள். அவர்கள் நல்லடியார்களான நமது நபிமார்களுடைய மனைவிமார்களாக இருந்திருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய நேர்வழி பெறவில்லை. அவர்கள் வெறும் உடலால் மட்டும்தான் மனைவியாக இருந்தார்களே தவிர உள்ளத்தால் அவர்கள் சேர்ந்து வாழவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். சரி, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன அப்படி செஞ்சாங்கன்னா, ஒன்றும் இல்லை, தன் கூட்டத்தார்களுக்கு ஒரு தீய விஷயத்தின் பக்கம் என்ன செய்தார்கள், சப்போர்ட் பண்ணாங்க. அவ்வளவுதான். தீய விஷயம் பக்கம் சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு காரணத்தினால் அந்த கூட்டத்தார்களுக்கு ஏற்பட்ட வேதனை லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கும் ஏற்பட்டது. கூட்டம் அழுதுகிட்டே இருக்கு. அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். என்ன சொன்னான்னா, நீங்க இந்த ஊர் விட்டு என்ன செய்ய வெளியே போங்க, இந்த ஊர்ல அல்லாஹ்வுடைய வேதனை வரப்போகுது. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, பின்னாடி யாரும் திரும்பி பார்க்கக்கூடாது. வேதனை இறங்குறத பின்னாடி என்ன செய்யக்கூடாது, யாரும் திரும்பி பார்க்கக்கூடாது, நீங்க அப்படியே நடந்துகிட்டே போங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை கிடங்க லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் மனைவி என்ன செய்யாம போறாங்க. ஆனா அந்த மனைவி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால்,
பின்னாடி திரும்பி பார்த்து இப்படி சொன்னாங்க, ஆஹா என் கூட்டம் அடிக்குதே அப்படின்னு சொன்னாங்க. உடனே வானத்திலிருந்து ஒரு பாறை வந்து விழுந்து செத்து போயிட்டாங்க. அப்போ இப்படிதான் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் ஒரு கெட்ட உதாரணத்திற்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது அது வெறும் உடலால் மட்டும்தான் இருந்தார்கள், உள்ளத்தால் என்ன இணையவில்லை என்ற ஒரு விஷயத்தை திருக்குர்ஆன் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக எப்பொழுது வாழ்வு சீராக இருக்கும், கணவன் மனைவிக்கு மட்டும் இந்த உறவு எப்பொழுது சீராக இருக்கும் என்று சொன்னால் உடலாலும் இணைந்திருக்க வேண்டும், உள்ளத்தாலும் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு இங்கே திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்று உலகத்தில் நிறைய உரிமைகளை பற்றி பேசப்படுகிறது. என்னென்ன உரிமைகள்? தொழிலாளர்களுக்கு ஒரு உரிமை வேண்டும், அதே போன்று ஆசிரியர்களுக்கு உரிமை வேண்டும், மாணவர்களுக்கு ஒரு உரிமை என்று சொல்லி தெருக்களில் வந்து போராடுகிறார்கள். நாங்கள்லாம் ஆசிரியர்களாக இருக்கிறோம், எங்களுக்கும் ஒரு உரிமை வேண்டும், எங்களுக்கு சம்பள உயர்வு என்பது வேண்டும். அதே போன்று மாணவர்கள் எனக்கு ரொம்ப என்ன செய்றாங்க, காலேஜ் ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க என்று சொல்லி இப்படியெல்லாம் உரிமைகள் பேசுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக உரிமைகள் சரியாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஒழுங்கா வேலை செய்யணும். ஒழுங்கா வேலை செய்தால் உரிமைகள் என்பது சரியாக நமக்கு அல்லாஹ் தஆலா தருவார். ஒழுங்காக நாம் செய்யவில்லை என்றால் அந்த இடத்தில் நாம் அந்த ஒரு ஊக்கத்தொகையை, அந்த ஒரு உரிமை நாம் எதிர்பார்க்க முடியாது என்று நாம் இங்கே பார்க்கலாம். ஆக மனைவிமார்கள் தங்கள் கணவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பெரும்பாலும் ஒரு சில மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், குணாவை கேட்பார்கள். ரீசனே இருக்காது, எந்த விதமான காரணமும் இருக்காது. கணவன் நல்லா தான் பார்த்துருப்பார், நல்லா தான் வச்சிருப்பார், எல்லா விதமான வசதியும் செய்து கொடுத்திருப்பார். ஆனால் இருந்தாலும் குணாவை கேட்பார்கள். குணா தலாக்கு என்ன வித்தியாசம்னா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. கணவராக சொன்னால் தலாக்கு, மனைவி வந்து என்ன செய்வாங்க, கணவர்கிட்ட கேட்பாங்க, நீ குணா விடுது, அதாவது தலாக்கு விடுன்னு சொன்னால் கேட்டாங்க, அதுவும் குணா. இதுதான் வித்தியாசம். குணாவுக்கும் தலாக்கும் என்ன செய்யலாம், அப்படியே மனைவிக்கும் மனவுக்கும் மத்திய வித்தியாசம் இல்லை. ரெண்டும் ஒன்றுதான். கணவன் புரிந்திற்கு ஏற்பட்டால் அது தலாக், மனைவி கணவனிடத்தில் கேட்டு ஏற்பட்டால் அது குலா. ஆக இப்படி குலாக்களை நாம் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மசீதிகளில் எங்கெங்கெல்லாம் நிக்காஹ் நடக்குதோ அந்த மசீதியில் நம்ம தஃப்தர் எடுத்து பார்த்தோம்னா குலாயத்தை கேட்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் 3 காரணங்கள். குலா கேட்கிற பெண்கள் என்ன செய்யறாங்க? 3 விதமான காரணங்கள் இருக்கிறார்கள். அதுக்கு முதல் காரணம் ஈகோ. அதாவது ஒன்று அவங்க படிப்பில் உயர்ந்தவங்களா இருப்பாங்க, கணவர் எப்படி இருப்பாரு, படிக்க கொஞ்சம் குறைவாக இருப்பார். அந்த ஈகோவினால் நான்லாம் உன் பேச்சு கேட்கணுமா, நான் எவ்வளோ நான் படிச்சிருக்கிறேன், அல்லது இப்படி ஏன்ட்ட எவ்வளோ செல்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஈகோவினால் அதிகமாக குலாக்களை கேட்கிறாங்க. ஆனால் குர்ஆனிலே நாம் பார்க்க வேண்டும், அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? குர்ஆனில் வருகிறது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. ஆண்கள் இருக்கிறார்களே, ஆண்கள் தான் நிர்வாகிகள். வீட்டில் யார் நிர்வாகம் பண்ணணும்? ஆண்கள் தான் பண்ணணும். வீடாக இருந்தாலும் சரி, வேற எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஏன் பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, யார் நிர்வாகம் பண்றாங்க? ஆண்கள் தானே பார்க்குறாங்க. ஆக ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறார். அவர்களுக்கு தான் இந்த சக்தி என்பது இருக்கின்றது. சாதாரண ஒரு பயணம், ஒரு 3 பேர் போனீங்கன்னா அந்த ஒருத்தர் நீங்கள் அமீராக நியமித்து இந்த செல்லுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க. வாழ்க்கை என்பது எவ்வளோ நீண்ட பயணம். அந்த பயணத்தில் ஒருவர் அமீராக இருக்க வேண்டும். அந்த அமீர் யாராக இருக்க வேண்டும்? ஒரு ஆணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. ஆண்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. இங்க ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தி ஆகணும். நிர்வாகிகள் அப்படின்றவங்க என்ன செய்யக்கூடாது, நாம தானே பெரிய தலை வீட்டில், அதனால அடக்கி ஆடலாம் என்று சொல்லி அடக்குமுறை என்பது கூட அதை நம்ம கவனம் வச்சுக்கணும். ஒரு அடிமையை போன்று மனைவி நடந்தக்கூடாது. அவர்களுடைய ஒரு சில கருத்துக்களையும் நாம் கேட்க வேண்டும். அதிலும் கூட ஒரு சில கைதுகள் அல்லாஹ் அதில் நலவுகளை வைத்திருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இருந்தாலும் கடைசி முடிவு யார் தான் இருக்கணும்? கணவர் தான் இருக்கணும். ஒரு ஆள் தான் எடுக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறது. ஆக என்னதான் மனைவிமார்கள் படிப்பில் வசந்தவர்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? கணவர் கற்றுக்கொண்டுதான். இது குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். இரண்டாவதாக அடுத்து நாம் இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
அதிகமாக குலாக்கள் ஏன் நிகழ்வு என்று சொன்னால், வீட்டில் உள்ள பெரியவர்களை என்ன செய்ய மாட்டேன், கவனிக்க மாட்டேன். அத்தா மாறினா என்ன செய்ய மாட்டேன், மாமனார் மாமியார் என்ன செய்ய மாட்டேன், கவனிக்க மாட்டேன். நாம் வந்து என்ன செய்யலாம், தனியாக தண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம். இந்த ஒரு காரணத்திற்காக வேண்டிய குலாவை கேட்டு நிறைய பெண்கள் அப்படி வந்து நிறைய தப்தர்களில் முஃப்திகள்கிட்ட போய் கேட்டானா இதெல்லாம் காரணமாக இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். மனிதர்களில் யார் யாருக்கு மரியாதை செய்யணும், யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு விஷயத்தில் சொல்கிறாங்க. மன் ஆலமுன் நாஸி ஹக்கன் அலல் மர்ஆ, ஒரு பெண் யாருக்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது, அவள் தன் கணவனுக்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறாள். அதனால தான் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சஜிதா என்பது அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாது, அல்லாஹ்க்கு மட்டும்தான் சஜிதா செய்யணும். அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களுக்கோ வஸ்துக்களுக்கோ சஜிதா என்பது செய்யக்கூடாது. ஒருவேளை சஜிதா செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் இவருக்கு கட்டளை இட்டிருந்தால் நான் என்ன செய்திருப்பேன்? நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், உங்கள் கணவன்மார்களுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லி நான் மனைவிமார்களுக்கு கட்டளையிட்டிருப்பேன், நான் பெண்களுக்கு கட்டளையிட்டிருப்பேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் ஏன் சொல்றாங்க? கணவன்மார்கள் அந்த அளவிற்கு மனைவியை பார்த்துக் கொள்கிறார்கள், அவர்களுக்குனால் எல்லா விதமான தேவைகளும் செய்கிறார்கள், செய்துதான் ஆக வேண்டும். அந்த தேவைகளை செய்து கொடுப்பதன் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி கடனுக்காக என்ன செஞ்சாங்க? இந்த ஒரு வார்த்தை சொன்னார், ஒருவேளை இருந்திருந்தால் நான் சஜிதா செய்ய வைத்திருப்பேன், இருந்தாலும் அது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது, அது அல்லாஹ்விற்கு முதல்தான் சஜிதா செய்யணும். அது மட்டுமல்ல, ஒரு ஹதீஸ்ல எப்படி வருது, நான் பெண்களை அதிகமாக நான் நரகல் கண்டேன். மேராஜ் இரவுல ரசூல் என்ன செஞ்சாங்க? சொர்க்க நரக காட்சிலாம் பார்த்தாக்கா இல்லையா? அந்த சொர்க்க நரக காட்சிகளில் பெண்களை தான் நான் அதிகமாக கண்டிருக்கிறேன். அதில் ஒரு காரணம் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் உங்கள் கணவன்மார்களுக்கு மாறு செய்கிறீர்கள். அந்த ஒரே ஒரு காரணத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் அதிகமாக நீங்கள் நரகில் இருப்பதை நான் கண்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சரி, மனைவி சொர்க்கத்துக்கு போகணும்னா வழி என்ன? ஹதீஸில் வருகிறது, ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டும். அல் மரஅத்து இதா ஸல்லத் ஹம்ஸா, ஒரு பெண் ஒரு மனைவி என்ன செய்கிறார்? 5 வேளை தொழுகிறார். வஸாமத் ஷஹரஹா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறார். வஅதாஅத் பஅலஹா, தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார். வஅஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தனது மானங்களை தனது மறைவிடத்தை அவள் பாதுகாத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், ஃபல்ததுல் மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷாஅத், அவள் நாடினால் சொர்க்கத்தில் மொத்தம் எத்தனை வாசல் இருக்குது? 8 வாசல்கள், 8 சொர்க்கங்கள் இருக்கிறது. அவள் நாடினால் 8 சொர்க்கத்தில் எந்த ஒரு சொர்க்கம் வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய விஷயம். அது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் என்ன செய்யலாம்? 8 வாசல்கள் உங்க இறுதி வாசலுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அப்ப இது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பெண் எந்த அளவுக்கு கடமைப்பட்டிருக்கிறாள் என்று நாம் இதை பார்க்க வேண்டும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஆண்களுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அதே மாதிரி கேள்வி வருது. சரி, பெண்ணுக்கு சொல்லிட்டீங்க, ஒரு பெண் என்ன செய்யணும்? தன் கணவருக்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கணும்னு சொல்லிட்டீங்க, யார் ரசூலுல்லாஹ், ஒரு ஆண் யாருக்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தாய்க்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்காங்க. ஏன்னா தாய் என்ன செஞ்சிருப்பாங்க? அவளை மறந்து ஆளாக்கி என்ன செய்ய எல்லாமே படிக்க வச்சு நிக்கா வரைக்கும் கொண்டு போய் வச்சு யார் தான்? ஒரு தாய் தான். ஆக அந்த தாய்க்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இந்த சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், மனைவிமார்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் கணவர்களுக்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக ஒரு காரணத்தை சொல்வார்கள். கொலாஜின்னு கேட்குறாங்கன்னா மூணாவது ஒரு காரணம் என்ன? வேலைக்கு நாங்களே போகிறோம். அதாவது வீட்டில் இருக்கிற பெருசெல்லாம் என்ன செய்ய பார்க்க முடியாது, வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போயிட்டு மற்ற பெருசுகளுக்கு வேலை செய்யுது, வீட்டில் உள்ள பெருசுகளுக்கு வேலை செய்யுது. அது வீட்டில் உள்ள மாமனார் மாமியாருக்கு ஹெல்மெட் செய்யறதுக்கு வலிக்குது, ஆனால் வெளியே போயிட்டு ஹெல்மெட் செய்யறதுக்கு வலிக்கல. கொஞ்சம் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு
பிற்போக்குத்தனம் என்று பார்க்க வேண்டும். அதாவது முற்போக்குத்தனம் இப்ப சொல்லுவாங்க, முற்போக்கு பிற்போக்கு. ஆனா இது என்னது? பிற்போக்குத்தனம் தானே, முற்போக்குத்தனம் கிடையாது. ஏன்னா வீட்டுல மனைவி வேலை செய்யறதுக்கு முடியல, ஆனா வெளியே வேலை செய்ய முடியுது. கொஞ்சம் யோசிப்பாங்க, வெளியே எந்த அந்நிய ஆண்கள் அந்த பெண்ணை பார்ப்பாங்க. நம்ம கணவர் பார்க்க வேண்டிய அந்த பெண்ணை ஒரு கணவர் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும், அல்லது மாமனார் மாமியார் வீட்டில் பார்க்கிற அந்த பெண்ணை வெளியே எத்தனை அந்நிய ஆண்கள் கண்கள் பார்க்கும். அந்த கண்கள் சும்மா இருக்குமா? அந்த பெண்களை எப்படியெல்லாம் பார்க்கும் நினைச்சு நாம அறிஞ்சது தானே. அதனால எவ்வளவு சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேடு என்று ஏற்படுது. இப்போ மூன்றாவது முக்கியமான காரணம் எதற்காகவே அதிகமாக புறாக்கள் கேட்கிறார்கள் சொன்னால், வீட்டில் என்ன செய்ய முடியாது, நான் வேலை செய்ய மாட்டேன், வெளியே வேலை செய்வேன். ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஹில்லு லி இம்ராத்தி அன் தஸூம வ ஸௌஜஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذنஹி. ஒரு பெண்ணிற்கு ஒரு நஃபிலான நோன்பு வைப்பது கூட அனுமதி இல்லை. எப்போ ஒரு கணவர் இருக்கிறார், உலகத்துல தான் இருக்காரு, வீட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அந்த கணவர் எடுத்து நாம் அனுமதி கேட்க வேண்டும். ஏன்னா ஒரு நாள் நான் நஃபிலா நோன்பு வச்சுக்கிறேன். குறிப்பாக அந்த ஐயாவது வீடுடைய நோன்புகள் வரும். பிற 13, 14, 15, கொஞ்சம் பிற 13, 14, 15 மாசம் வருதுதான். அந்த நஃபிலான நோன்புகளை நோன்றாலும் ஃபர்லுக்கு நம்ம அனுமதி எதுவும் தேவையில்லை. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய கட்டளை. அது நஃபில்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? மனைவிமார்கள் தங்கள் கணவன்மாருக்கு அனுமதி கேட்க வேண்டும். நான் ஒரு நாள் நோன்பு வைக்கலாமா கேட்டு கணவர் அனுமதி கொடுத்தால் நோன்பு வைக்க வேண்டும். அப்படி கணவர் அனுமதி இல்லாமல் நோன்பு வைத்தால் அந்த நோன்பிற்கு எந்த விதமான பலனும் இல்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். இது ஒரு விஷயம். நோன்புக்கு அப்படி சொல்றாங்கன்னா அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க பாருங்க, வலா தஅஹுது ஃபீ பைத்திஹி இல்லா பிஇذنஹி. அதாவது கணவருடைய அனுமதி இல்லாமல் மனைவி வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. கணவர் அனுமதி செய்யக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் வீட்டை விட்டு நான் வெளியே போவேன், வெளியே நான் சுற்றிட்டு வருவேன் என்று சொல்வது ஒரு நல்ல மனைவிக்கு அழகல்ல என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். கொஞ்சம் நம்ம பார்க்கணும், பெரியவர்களுக்கு நாம் ஹிதமத்துகள் செய்ய வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யாருங்க? ரசூலுல்லாஹுடைய மகள், வாச மகள். அது மட்டுமா, ஒரு அந்தஸ்து என்ன அவங்களுக்கு? சொர்க்கத்தின் தலைவி. அந்த சொர்க்கத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எந்த அளவுக்கு வீட்டில் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னால், வீட்டில் மாவு ஆட்டி 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 கைகள் எல்லாம் படுத்து போய்விட்டது, காய்த்து போய்விட்டது. அது மட்டும் அல்ல, கண்ணீரை சுமந்து சுமந்து துவல்ல அடையாளமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு வீட்டு வேலைகள் செய்து வந்தார்கள். சொர்க்கத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா செய்து வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அவர்கள் அவங்க நினைச்சுதான் என்ன செய்யலாம், அலிரலியல்லாஹு நான் சொல்லலாமா இல்லையா? நான் சொர்க்க தலைவியா இருக்கேன், நான் எதுக்கு உனக்கு செய்யணும்? நான் ரசூலுல்லாஹுடைய மகளா இருக்க, நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஈகோனஸை காட்டியிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அங்கே பணிவு என்பது ஏற்பட்டது, கணவனுக்கு அடிப்பணிதல் என்பது ஏற்பட்டது. எல்லாவற்றையும் கணவனிடத்தில் கேட்டுதான் செய்வேன் என்று சொல்லி ஒரு மனப்பக்குவம் ஏற்பட்டதால் அல்லாஹ் கொடுத்த பதவி சோனத்தின் தலைவி. ஆக கணவருக்கு நாம் கட்டுப்பட்டு நடந்தால், தாய்மார்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு சொர்க்கத்தை, அதாவது சொன்னதை போன்று 8 வாசல்களில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எந்த சொர்க்கத்திற்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு நுழைவிப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கூடிய நல்ல மனைவிமார்களாகவும், அதே போன்று கணவன்மார்கள் தங்கள் மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல கணவன்மார்களாகவும் நல்ல ஒரு ஜோடிகளாக அல்லாஹ் தஆலா இனி வரக்கூடிய காலத்தில் அல்லாஹ் தஆலா வாழ வைப்பானாக என்று சொல்லி இந்த முறையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.